வெல்கம் டு கேஆர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் அரைக்க போற இட்லி மாவு பாத்தீங்கன்னா ரேஷன் அரிசி வச்சுதான் அரைக்க போறோம். இதுல நம்ம கடை அரிசி எதுவுமே சேர்க்க போறது கிடையாது, வெறும் ரேஷன் அரிசி மட்டும் வச்சுதான் செய்ய போறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டா வரணும் அப்படிங்கிறதுக்காக அவல், ஜவ்வரிசி, அப்புறம் சோடாப்பு இதெல்லாம் சேர்ப்பாங்க. அதெல்லாம் நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய அரிசி, உளுந்து, வெந்தயம் இதை மட்டும் வச்சுதான் இட்லி மாவு நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த இட்லி மாவு அரைக்கிறப்ப சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா சாஃப்டா பூ போல இட்லி கிடைக்கும். அந்த டிப்ஸ் எல்லாமே நான் வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன் தெளிவா. அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி இந்த இட்லி ரெசிபியை செஞ்சு பாருங்க, ரொம்பவுமே அருமையா வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் பிரஸ் பண்ணி அந்த ஆப்ஷனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே கிடைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்ப வாங்க இந்த இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் 2 விதமாக கிடைக்கும். இதே போல் குண்டாக கிடைக்கும், இன்னொன்று பார்த்திங்கன்னா நீட்ட அரிசியாக கிடைக்கும். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும், இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நான் இன்றைக்கி குண்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 4 டம்ளர் எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி 4 டம்ளர் எடுத்துக்குவோம். இப்போ எல்லா அளவுகளுமே ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க. அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுவும் ரேஷன் பச்சரிசி தான். இப்போ அரிசி இந்த அளவு தான். 4 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி. இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன். அதில் ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ உளுந்து, அரிசி எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவி எடுத்துக்குவோம். இப்போ அரிசி கழுவுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா உரசி கழுவணும். இந்த உப்பு போட்டு உரசி கழுவும் போது பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெள்ளையாகும். இன்னொன்று அதில் வர வாடையும் நமக்கு இருக்காது. நல்லா இது போல் கையால் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உரசி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நிறைய அதில் உள்ள அழுக்கு, மண், தூசி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லா இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கையால். நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும். அப்போ தான் இட்லி நல்லா வெள்ளையாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும் நமக்கு. கல்லுப்பு போட்டு நல்லா இது போல் உரசி கழுவுங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இதுலேருந்து வருதுன்னு பாருங்கள். நல்லா இது போல் ஒரு 5 நிமிஷத்துக்கு செஞ்சிங்கன்னா அதில் உள்ள அழுக்கு எல்லாம் நமக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நல்லா ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கும். நம்ம எவ்வளோ அழுக்கு வருது பாருங்கள் அந்த அரிசியிலேருந்து. நல்லா இதை தண்ணியை வடிச்சிடணும். ஒரு 4லேருந்து ஒரு 5 தடவை நல்லா அரிசி வெள்ளையாகிற வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவிக்குங்க. இப்போ கழுவி எடுத்துக்கிறேன் பாருங்கள். கழுவி எடுத்ததுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்குவோம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளையாக இந்த அளவு வர வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். உளுந்தும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளிலாம் கழுவக்கூடாது. உளுந்தை எப்போதுமே லேசாக கழுவுனா போதும். இதை வந்து அழுத்தி தேய்ச்சிலாம் கழுவக்கூடாது. லைட்டாக கையால் அப்படி மேலாப்பில் கலந்து விட்டு தான் கழுவணும். அப்போ தான் உளுந்து மாவு அரைக்கும் போது மாவு நல்லா பொங்கி வரும். நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னாக்கா உளுந்து மாவு பொங்காது, நமக்கு அப்படியே மாவு அடங்கி போன மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக இது போல் ஒரு தடவை கழுவுனிங்கன்னா போதும் உளுந்து. இப்போ இதையும் கழுவி தண்ணிலாம் வடிச்சிட்டு இதையும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு எடுத்துக்குவோம். நல்லா தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி ஊற வச்சுக்குங்க. இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊறணும். உளுந்து ஒரு 2 மணி நேரம் ஊறுனுச்சுன்னா போதும். ஊறினதுக்கப்புறம் உளுந்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் அரைக்க போகும்போது நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா ஊறட்டும். இப்போ உளுந்து நல்லா ஊறிட்டு நான் 2 மணி நேரம் கழித்து எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். நல்லா ஜில்லுனே இருக்குது உளுந்து. இப்போ அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணி அரைக்க போகிறோம். கல் சூடாகாமல் நல்லா மாவு அரைப்பட்டு பொங்கி வரும். இப்போ அரிசியும் பாருங்கள் நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டா அரிசியும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிருவோம். உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் ஓட விட்டுக்குங்க. உளுந்து ஊற வச்ச தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க. தண்ணியை ஒரேடியாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இது போல் மாவை வந்து அடியில் எடுத்து விடுங்க. நமக்கு முழு உளுந்து தங்கும், வெந்தயம் உளுந்தெல்லாம் தங்கும். இது போல் எடுத்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிங்க அப்படின்னா மாவு இது போல் நல்லா பந்து மாதிரி பூத்து வரும். அந்த அளவுக்கு நல்லா வர வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கணும். மாவு பாருங்கள் நல்லா மையாக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து போட்டிங்க தண்ணியில் அப்படின்னாக்கா நல்லா மாவு தண்ணியில் மிதக்கணும்.
இப்போ கரெக்டான பதம் வந்துருச்சு மாவு. இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னாக்கா டக்குன்னு அந்த பதம் மாறி மாவு வந்து நீத்து போன மாதிரி போயிடும். அதனால டக்குன்னு அந்த பதம் வந்தோடனே மாவை எடுத்துருங்க கிரைண்டர்லேருந்து. இப்போ தண்ணியில் போடுறோம் பாருங்கள், மாவு எப்படி நல்லா பந்து மாதிரி மிதக்குது பாருங்கள். இப்படி மிதந்தது அப்படின்னாக்கா இட்லி மாவு கரெக்டான பதத்துக்கு அரைச்சிட்டிங்க உளுந்து மாவு அப்படின்னு அர்த்தம். இப்போ மாவை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடும். இதுக்கு மேலே ஓட விடக்கூடாது. எப்போதுமே உளுந்து மாவு சரி பக்கத்துலேயே இருந்து அரைங்க. அப்போ தான் நமக்கு எந்த ஸ்டேஜில் இது வரும் அப்படிங்கிறது தெரியாது. பக்கத்துலேயே இருந்து அரைச்சோம் அப்படின்னாக்கா கரெக்டான பதத்துக்கு நம்ம இந்த மாவை எடுத்துடலாம். இப்போ உளுந்து மாவை நான் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ அடுத்து அதில் அரிசி சேர்த்து அரைச்சிக்குவோம். அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்குங்க. அரிசி நல்லா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே அரைச்சி எடுத்துடலாம். நம்ம சீக்கிரமாக அரைப்பட்டுடும் ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக ஓட விடக்கூடாது. நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்பவும் கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. நம்ம ரவை பதத்துக்கு இது போல் கொரகொரப்பாக இருக்கணும். சீக்கிரமாகவே அரைப்பட்டு வந்துடும். அரிசி மாவும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குங்க. தண்ணி அதிகமாக ஊற்றாமல் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரிசி மாவையும் இதே போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்குவோம். அரிசி மாவும் இதே போல் நீங்கள் கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா தான் நமக்கு நல்ல தோசையும் ரோஸ்ட்டும் நல்லா மொறுமொறுன்னு வரும். அதே சமயம் இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ரொம்பவும் கொரகொரப்பாக இல்லாமல் நம்ம ரவை சைஸுக்கு இருந்துச்சுன்னா போதும். நைஸான ஒரு கொரகொரப்பு இருக்கணும். இப்போ 1 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையால் ஒரு புடி உப்பு போட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். நம்மளால் உள்ளங்கையில் பிடிச்சாப்பில் இருக்கணும். பிடிச்ச புடி அந்தளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்குவோம். மாவை நல்லா கையால் கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா ஒத்தாப்பில் கலந்து வரும். அதே சமயம் நல்லாவும் புளிச்சு வரும் மாவு. அடியிலேருந்து இது போல் எடுத்து கலந்து கொடுக்கணும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க. அப்படியே நீங்கள் கரைச்சி வைங்க. தேவைன்னா மறுநாள் காலையில் நம்ம இட்லி ஊற்ற போகிறப்ப தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு கரைச்சி வைக்கும் போது எப்போதுமே தண்ணி சேர்த்து வைக்காதீங்க. இப்போ மாவு நல்லா புளிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா புளிச்சு வந்துருச்சு. மாவு நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும். அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விடுங்க. இந்த மாவு கலந்து விடும் போது பார்த்திங்கன்னா லேசாக இருக்கணும். கலந்து விடும் போது கொஞ்சம் உங்களுக்கு அழுத்தமாக இருக்குது, கலந்து விட கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இந்த பதத்துக்கு இருந்தால் தான் இட்லி நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், நேற்று கிரைண்டர் கழுவிட்டு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இந்த தண்ணியிலே நம்ம வேணால் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து தண்ணி கரெக்டாக இருக்குது. அதனால் அந்த அடியில் உள்ள மாவு மட்டும்தான் நான் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி மேலாப்பில் வடிச்சிட்டு அந்த மாவை மட்டும் இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இட்லி ஊற்ற வேண்டியதான். இப்போ இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு இட்லி ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து எண்ணெய் தடவி ஊற்றணுன்னாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்குவோம். அதே சமயம் இட்லி ஊற்றி வேக வைக்க போகிறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் வேக வைங்க. அப்போ தான் நம்ம இந்த இட்லி வந்து துணியில் ஒட்டாமல் வரும் நமக்கு. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இதுக்கிடையில் உங்களுக்கு நான் தோசை ஊற்றி காட்டுறேன். அதே மாவில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கு வந்து மாவு எப்போதுமே தண்ணியாக இருக்கணும். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கிறேன். தோசையும் நல்லா முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக வரும். ஊத்தாப்பம் வேணாலும் இதுலேயே நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையாக வரும். ஊத்தாப்பமும் ரொம்ப சூப்பராக வரும். இதே மாவில் நம்ம பணியாரம் கூட செஞ்சுக்கலாம். பணியாரம் ரெசிபிலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. நல்ல ரோஸ்ட் எப்படி வருது பாருங்கள். நல்லா 2 பக்கமும் செவர விட்டு எடுத்தோம்னா போதும். சூப்பரான ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடும். இப்போ அடுத்து இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துக்குவோம். இட்லியும் பாருங்கள் ரொம்ப அருமையாக நல்லா புசு புசுன்னு வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக தான் மாவு ஊற்றினோம். எந்த அளவுக்கு நல்லா உப்பி வெந்து வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லி வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு இதே போல் ஒரு ஸ்பூனோ கரண்டியோ எதையாவது வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரண்டியில் ஒட்டாமல் வரும். இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு எடுத்துக்குங்க. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இட்லி. லைட்டாக மேலாப்பில் தண்ணி திருப்பி போட்டும் கொஞ்சம் லைட்டாக தெளித்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா எடுக்க ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது, துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல். ரொம்ப அருமையாக சூப்பராக நல்லா வெள்ளை வெளியேறு நம்மளோட இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க.
இன்றைக்கி நான் சொன்ன அளவுகளோட நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த இட்லி மாவு ரெடி பண்ணி இட்லி செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே அருமையாக சாஃப்டாக சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.